டான்ஸ் கிளாஸ்க்காக ஒரு லேடி வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அந்த லேடி வரலன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பேசின தோரணையில இருந்து தெரியுது மேடம், அவங்களுக்கு வர பிடிக்கல போல. என்ன கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க, அவங்களுக்குலாம் என்ன தெரியும்னு நினைச்சிட்டாங்க போல மேடம். நாங்க கூட கேட்கல மேடம், அவங்களா தான் வந்தாங்க. இப்படி குழந்தைங்க மனசுல ஆசையை தூண்டி விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு மேடம். இதை எடுத்து சொன்னதுக்கு கொஞ்சம் ஹாஷா பேசிட்டாங்க மேடம். நானா தானே வரேன்னு சொன்னேன், இப்ப எதுக்கு ரொம்ப கம்பல் பண்றீங்கன்னு சொல்லி அவங்க போனை கட் பண்ணிட்டாங்க மேடம். இன்னும் 3 மாசத்துல ஸ்டேட் லெவல் காம்படிஷன் வருது மேடம். இது வரைக்கும் எங்க ஸ்கூலுக்கு வாய்ப்பே கிடைச்சது இல்ல. இந்த முறை தான் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருந்துச்சு மேடம். பேர்லாம் கொடுத்துட்டோம் மேடம். குழந்தைங்களும் ஜெயிச்சு கப்பு வாங்க போறோம்னு மனசுல கனவெல்லாம் காண ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். இந்த நேரத்துல அவங்க வரலன்னு சொன்னது ரொம்ப சங்கடமா இருக்கு மேடம். நீங்க வேற டீச்சர் எதுவும் ட்ரை பண்ணலையா? அதெல்லாம் ட்ரை பண்ணோம். ஆனாலும் ஸ்கூலோட பொசிஷன் சரியில்லை. இப்ப காசு கொடுத்து பண்ற அளவுக்கு. அதுவும் இல்லாம குழந்தைங்களோட அம்மா அப்பாவும் பெரிய வசதி வாய்ப்பு இல்லாதவங்க. அதான் பெருசா அவங்களுக்கு அத பத்தி ஒரு ஐடியா கூட இருக்காது மேடம். நாங்களும் ட்ரை பண்றோம். உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது டான்ஸ் டீச்சர் இருந்தா சொல்றீங்களா மேடம்? டீச்சர் மேம், எங்க சித்தி கூட டான்சர் தான். அவங்களுக்கு பரதநாட்டியம் தெரியும். அது தெரியும். ஆடுறது வேற, கத்து கொடுக்கறது வேற இல்ல. அது மட்டும் இல்லாம நடுவுல கொஞ்சம் காலில் அடிபட்டுருச்சு. அதுல இருந்து ஆடவே முடியல. இதுல நான் எங்க கத்து கொடுக்க? எங்க அப்பா ஆர்வமா போட்டோலாம் மாட்டி வச்சிருப்பாரு. எனக்கு ஆட முடியும் தோணல. ஏன் நந்தினி? நான் பாக்குறேன், யாராவது சொல்லித்தர என் கூட படிச்சவங்க யாராவது இருந்தா சொல்றேன். நான் யார் கூடயுமே பேசுறதே இல்லையே, யார போய் கேட்க? அது வந்து நான் வேணும்னா முயற்சி பண்ணி பார்க்கவா? என்னக்கா? அம்மா, உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமாம்மா? டான்ஸ் பத்தி என்கிட்ட பேசினதே இல்லையா? என்கிட்டயே சொன்னதில்ல. என்னக்கா ஷாக்கு குடுக்குறீங்க? இல்லடி, சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. அது ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் கிளாஸ் எடுத்திருக்கேன். அடல் கிளாஸ் ஒரு வருஷத்துக்கிட்ட எடுத்திருக்கேன். அது நான் வேணும்னா பண்ணி பார்க்க. வருமானு தெரியல. அது வரும். எங்க அக்கா எடுப்பாங்க. எடுங்க, இப்பவே எடுங்க. ஏய், இன்னைக்கு எப்படி முடியும்? அது கொஞ்சம் பார்த்து என்னன்னு பார்த்து நாளைக்கு வந்து எடுக்கிறேன் மேடம். மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு. இன்னைக்கே நம்ம ஆரம்பிச்சிடலாமே. ரொம்ப வேண்டாம், கொஞ்சமா சொல்லி கொடுங்க. நல்ல நாள்ல ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது தானே மேடம்? சொல்றாங்கல்ல. வருமானு தெரியல. நல்ல நாளா சொல்றாங்கல்ல, ஆரம்பிங்க வாங்க. தட்டடவை மட்டும் சொல்லிக்கலாம். முடியும், ஆரம்பிங்க. சரி, அப்ப இன்னைக்கு சும்மா நமஸ்காரத்தை மட்டும் பண்ணிவிட்டு தட்டடவுல இருந்து அப்படியே ஆரம்பிக்கலாம். அப்புறம் அந்த காம்படிஷன் என்ன ஏதுன்னு பார்த்து பிறகு அப்படியே பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கலாம். சரி வாங்க, அப்படியே ஒவ்வொருத்தருக்கு ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியும்னே எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அதனால முதல்ல எங்களுக்கு ஆடி காட்டுங்க. அது என்னடி இப்பதானே ஆரம்பிக்கிறேன்? அதெல்லாம் முடியாது, இப்ப ஆடி காட்டுங்க. அவங்களுக்கு எனர்ஜியா இருக்கும்ல பார்த்தா. சரி, நீ ஏதாவது ஜதி சொல்லு, சின்னதா சொல்லு. சொல்றேன், ஆடுங்க. ரெடி? தளங்கு தக்க திக்கு தக்க ததிங்கின தோம் தா ஹத்த ஜம் தரி தா ஜம் தரி தக்க தரி தை ததிங்கின தோம் தக்க ததிங்கின தோம் தக்க திக்கு ததிங்கின தோம் தா தஜம் தரி தக்க தா தக்குந்தரி குக்குந்தரி கிட்ட தக்க தக்க ஜம் தரி தக்க தை தக்குந்தரி குக்குந்தரி கிட்ட தக்க தஜம் தரி தக்க ஜம் தரி தா தி கிருதக் தரி எடுத்தோம் தஜம் தரி தக்க ஜம் தரி தா தி கிருதக் தரி எடுத்தோம் தஜம் தரி தக்க ஜம் தரி தா தி கிருதக் தரி எடுத்தோம் தா. சூப்பர்! சூப்பர்க்கா. என்னக்கா இப்படி ஆடுறீங்க? ஐயா போங்க. அளவுக்கெல்லாம் இல்லடி. சூப்பர்க்கா. சரியா இருந்ததா? ஆரம்பிங்க போங்க வாங்க. சரி வாங்க, எந்திரிங்க. வாங்க உட்காரலாம். 3 பேரா? இப்படிதான் நிக்கணும். இங்கிட்ட வந்து நில்லுங்க. எல்லாம் சூப்பர். இந்த மாதிரி கைப்பிடி. இப்போ இன்னொரு விரல்.
முட்டி தூக்குங்க. எல்போ அப். எல்லாத்தையும் மனசுக்குள்ளாரே வச்சிருக்கோம் கிறுக்கு. உன்ன மாதிரியே தான். ஏன்? இதெல்லாம் பார்த்து கத்துக்க. ம், எல்லாத்தையும் உள்ளே வச்சிருக்க கூடாது. ஏதாவது பிடிச்சிருந்தா சொல்லிடணும். புரியுதா? புரியுது. ம். சூப்பரா ஆடினாங்களே சித்தி. ஆ. ஒரு தட்டு. இப்ப ரைட்டு லெஃப்ட். கால் திருப்பி உட்காரு. 3 3 4 5 முன்னாடி கொண்டு வா. 6 தரையை தொடுங்க. கண்ணுல வச்சுக்கிடுங்க. இப்ப 9 ஓப்பன். 10 11 12 12ஓட எந்திரிச்சிடணும். இதை மறக்க தினமும் செய்வோம். மறக்காது. நீங்க இந்த மாதிரி கத்து கொடுத்துருக்கீங்களா? நான் கத்துக்கிட்டேன். இந்த கத்து கொடுக்கறதுக்கு சிலதெல்லாம் கத்துக்கணும். நட்டு வாங்கலாம் கத்துக்கணும். அதெல்லாம் கத்துக்கலான்னு கை வைக்கும் போது தான் உன் சித்தப்பன் கட்டிக்கிட்டு வந்துட்டான். வந்து நாசமா போயிட்டேன். சித்தப்பாக்கு தெரியுமா? நான் டான்ஸ் ஆடுறதா? ஆ. நல்லா தெரியும். உன் சித்தப்பன் பெரியப்பனுக்கெல்லாம் நாங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆனா வெளியில சொல்லிக்கூடாது. அப்படி ஒரு புத்தி. பைத்தியக்காரங்க. நல்ல திருப்பு காலை மடிச்சு தட்டணும். 1 2 ரைட் லெஃப்ட். ஆனா இத்தனை வருஷம் இருந்திருக்கு பாரு உங்க அம்மா. எதையும் வெளியிலேயே சொல்லிக்காம. பாரு, என்கிட்ட கூட சொன்னதில்லை தெரியுமா உங்க அம்மா? ரொம்ப சூப்பரா ஆடுறாங்க. ரைட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட். கையை இடுப்புக்கு சைடுல வைக்கணும், இல்லைன்னா வலிக்கும். ரைட் ரைட் லெஃப்ட். தை தை. அவ்வளவுதான். ஆடுதடி சூப்பர்க்கா. நல்லா என்னக்கா இவ்வளவு திறமையை உள்ளார வச்சுக்கிட்டு இல்ல, கைய பாவம் போஸ்டர் எல்லாம் பக்காவா இருக்கு. கரெக்டா இருந்துச்சா? சூப்பராக்கா. வருமானே இவ்வளவு தெரியல. நல்ல டான்சர் அக்கா நீங்க. ஏமா சொல்லல? அதெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்லடி. என்ன ஒண்ணும் இல்ல. இந்த சொல்லுவாங்கல்ல அனுமாருக்கு அவர் பலம் அவருக்கு தெரியாதுன்னு. அந்த மாதிரிக்கா உங்க பலமே உங்களுக்கு தெரியல. வெக்கமா இருக்கு. இவ்ளோ அழகா ஆடுறீங்க, ஆனா உங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரியலையே நீங்க ஒரு டான்சர்னு. ஐயோ சொன்னதே இல்ல மேம். இது யாராவது நம்புவாங்களா? ஐயோ டான்சர்லாம் இல்லைங்க மிஸ். நீங்க வேற. டான்சர் இல்லாம அப்ப ஃபைட்டரா? ஏண்டி நீ வேற. என்ன டான்சர் தான்க்கா நீங்க? அது சின்ன வயசுல சரோஜாக்கான்னு ஒரு அக்கா இருக்கும் எங்க வீட்டு பக்கத்துல. அவங்க டான்ஸ் கிளாஸ் தான் வச்சு நடத்துனாங்க. நான் சின்னதா இருக்கையில அங்கனே தான் போய் கிடப்பேன். அழகழகா ட்ரெஸ் பண்ணுவாங்க. அத பாக்குறதுக்குன்னே போவேன். என்னைய பக்கத்துல வச்சுக்கிட்டே எடுக்கும். ரொம்ப வருஷம் அங்கனே தான் வளர்ந்தேன். பார்த்து எனக்கு எல்லாம் தெரியும். இதுன்னு ஒரே ஒரு இது இல்ல. அது என்ன சொல்றது, ஒரு தன்னம்பிக்கை இல்ல. அப்புறம் கொஞ்சம் நாள் சென்று நான் ஆடவும் செய்வேன். அதுகிட்ட கத்துக்கிட்டேன். அவங்க இல்லாத நேரத்துல என்னைய கிளாஸ் எடுக்க வைப்பாங்க. ஒரு வருஷத்துக்கிட்ட நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அடவு கிளாஸ். குட்டி பிள்ளை எல்லாம் வருவாங்கல்ல, அதை வச்சுதான் சரி எடுக்கலாமான்னு கேட்டேன். சொல்லவே இல்ல. அதெல்லாம் அப்படியே கல்யாணத்தோட போயிருச்சு. எங்க அம்மாக்கெல்லாம் அதோட அருமெல்லாம் தெரியாது. இப்ப யாரும் இல்ல, பிள்ளைகளுக்கு ஒரு உதவி பண்ணி பாக்கலாமேன்னு பார்த்தேன். ஓகே தானே? அது அப்படி இல்ல மேடம். எங்க வீடு அந்த மாதிரி. எங்க சந்தோஷம் கனவு இருந்தா இவெல்லாம் ஆடுவேன் நல்லா. அங்க எங்க அக்கா அவங்களும் நல்லா பெருசா ஏதோ செய்வாங்க. அதெல்லாம் அப்படியே கிச்சனுக்குள்ளேயே முடங்கி அதெல்லாம் சொல்லலாமான்னு கூட தெரியாது. அப்படியே வாழ்க்கை ஓடி போச்சு. என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்படி நினைக்காதீங்க மேடம். வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. நீங்க எங்களுக்கு டீச்சரா கிடைக்கிறதுக்கு நாங்க பாக்கியம் பண்ணிருக்கணும். இனிமே நீங்க ரெகுலரா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க மேடம். முயற்சி பண்றேன் மேடம். முயற்சிலாம் இல்ல. இந்த நாளையில இருந்து வருவாங்க. ஏய் எப்படி நம்ம வீட்டுல எப்படி நம்ம வீடு கிடக்கு. அந்த ராட்சச கூட்டத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு போதும்க்கா. வாழ்க்கையை விட்டதெல்லாம் இந்த பிள்ளைங்க எல்லாம் பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. அவங்களுக்கு ஒரு டீச்சர் கிடைச்சிட்டாங்கன்னு. ஏங்கா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேனா என்னக்கா? அது கரெக்ட் தான். பாருங்க மேடம், நாளையில இருந்து இந்த நேரத்துக்கு அக்கா டானிங்கன்னு இருப்பாங்க. நான் கேரண்டி அதுக்கு. ஆமா மேடம், இந்த பிள்ளைங்க எல்லாம் உங்களால ரொம்ப பெரிய இடத்துக்கு போறாங்க மேடம். எந்த ஒரு கலைக்குமே மதம், ஜாதி, இனம், மொழி அதெல்லாம் தேவையில்லைங்கிறத இன்னைக்கு நிறைய பேர் ப்ரூவ் பண்ணிட்டாங்க மேடம். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து வந்தாதான் கலை வரும், இந்த இடத்துல இருந்து வந்தா சுட்டு போட்டாலும் கலை வராது அப்படிங்கிற பேச்ச கண்டிப்பா நம்ம மாத்தி ஆகணும் மேடம். ஏதோ ஒரு மூலையில இருந்து பண வசதி இல்லாத குழந்தைங்க எத்தனையோ பேர் வந்து பாடு ஜெயிச்சிருக்காங்க மேடம். அதே மாதிரி நாமளும் டான்ஸ்ல ஒரு புரட்சி பண்ணணும் மேடம். கிராமத்துல இருந்து வந்தவங்களுக்கு இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் வராதுங்கிற எண்ணத்தை உடைக்கணும் மேடம். எல்லாருக்கும் எல்லாமே நம்ம கத்து கொடுக்கணும் மேடம். எங்களால சம்பளம்னு எதுவும் பெருசா தர முடியாது. ஆனா நீங்க ரெகுலரா வந்து கிளாஸ் எடுத்தீங்கன்னா எங்களோட மேலிடத்துல பேசி எங்களால முடிஞ்ச ஊக்கத்தொகை ஏதாவது நான் வாங்கி தரேன் மேடம்.
ஐயோ மேடம், காசுக்காக இல்ல மேடம், சத்தியமா காசு எல்லாம் வேண்டாம். என் புள்ள படிக்கிற ஸ்கூலு, இந்த பிள்ளையெல்லாம் நல்லா வரட்டும், நல்லா படிச்சுட்டு நல்ல காம்படிஷன் போட்டோம். காசு எல்லாம் வேண்டாம் மேடம், சத்தியமா அதை எதிர்பார்த்து பண்ணல. மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பசங்களா டீச்சர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. காலில் எல்லாம் விழக்கூடாது, காலில் விழக்கூடாது. நல்லா படிச்சுக்கிறணும், தினமும் வரணும், தினமும் நான் வருவேன். நல்லா பிராக்டிஸ் பண்ணணும், நல்லா வாங்க சரியா? சக்தி அவர்தானோ சார்? வாங்க. நீங்க தான் குணசேகரன் ஃபேமிலியா? ஆமா சார். ஆமா. அதான் நீங்க எல்லாம் நல்லா செக் பண்ணிருப்பீங்கல்ல. இப்ப புதுசா கேக்குறீங்க? உட்காருங்க. நீங்க இன்ஸ்பெக்டர். போலீஸா? சார் சார் உட்காருங்க சார். யோ, எதுக்கியா போலீஸை வச்சுட்டு வர சொன்னீங்க? நீங்க ஏதோ என்ன மாதிரி எஃபெக்ட் ஆன ஆளுன்னு பார்த்தா போலீஸ் வந்திருக்கு. ஜீவானந்தத்துக்கு தெரிஞ்சா அவன் சும்மா இருக்க மாட்டாயா? என்ன ஆளை விடுங்க. சார் 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 இருங்க சார். சரி, இவங்க அஃபிஷியலா வரல, எங்களோட ஃப்ரெண்டா தான் வந்திருக்காங்க. எதுவா வந்திருந்தாலும் அவங்க போலீஸ் தானம்மா, அதை மாத்த முடியாது இல்ல? என்ன விட்டுருங்கம்மா, என் சொத்தையும் கொடுத்து என் உயிரையும் கொடுக்க முடியாதுமா. சார் இங்க பாருங்க, அவங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நாங்களே இப்பதான் அவங்கள பார்க்க வந்திருக்கோம். அவங்க இவ ஃப்ரெண்டு, நான் குணசேகரனோட தம்பி. இவங்க என் வைஃப். அவங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நாங்களே இப்பதான் அவங்கள பார்க்க வந்திருக்கோம். அவங்க இவ ஃப்ரெண்டு, நான் குணசேகரனோட தம்பி. இவங்க என் வைஃப். சார் உட்காருங்க சார். அட உட்காருங்க சார். சார், இப்ப நாங்க போலீஸ்க்கு போனா உங்களை விட எங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். நிச்சயமா நாங்க போலீஸ்க்கு போக மாட்டோம் சார், எங்களை நம்புங்க. உங்களுக்கு இப்ப என்ன வேணும் மேடம்? அந்த ஜீவானந்தன் யாரு, அவனோட பேக்ரவுண்ட் என்ன, எதுக்காக இதெல்லாம் செய்யறான்னு தெரிஞ்சுக்கணும் சார். தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க? அவங்க கிட்ட போனா போனதுதான். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு பார்த்தா என் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றீங்க. சார், அந்த ஆளோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சா அதை வச்சு அந்த ஆளை மடக்கி எல்லா சொத்தையும் வாங்கிடலாம் சார். அதுக்காக தான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறோம். எனக்கு அந்த ஆளை பத்தி தெரிஞ்சது ஒண்ணுதான். அவனுக்கு வீக்னஸ்னு எதுவுமே கிடையாது. நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் விடமாட்டான். அவனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. என் சொத்தை அடிச்சு வாங்கிட்டு சமூக சேவை பண்றேன்னு சுத்திக்கிட்டு இருக்கான். கவுஞ்சிக்கு போனா அங்க இருக்கிறவங்கள இவனை ஹீரோ மாதிரி கொண்டாடுறாங்க. அவனை பத்தி தப்பா பேசினா அடிக்க வராங்க. எங்க சார், எந்த ஊரு? கவுஞ்சி மேடம். அங்கதான் என் லேண்ட் இருந்துச்சு. அதை புடுங்கி அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டான். சார், அது எங்க இருக்கு? கொடைக்கானல்ல இருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் தூரத்துல. ஓகே சார், தேங்க்யூ. நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். இந்த இன்ஃபர்மேஷன் போதும் சார். மா, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா என் பேரை மட்டும் இழுத்து விட்டுறாதீங்க. என் ஃபேமிலியவே காலி பண்ணிடுவான். ரொம்ப மோசமான ஆடு. உங்க வீட்டு ஆளுங்களையும் சேஃபா இருக்க சொல்லுங்க. ஷியோர் சார். சரி, நான் வரேம்மா. ஜனனி, என்ன யோசிக்கிற? இப்போ என்ன அங்கே போகணுங்கிறியா? அதெல்லாம் சரியா வராது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவனோட ஆளுங்க. அவனை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானுங்க, தெரியும்ல? இல்ல சக்தி, எல்லா முடிவுக்குமே ஒரு ஆரம்பம் இருக்கு. இது வரைக்கும் அந்த ஜீவானந்தன் பத்தி யாருமே தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணதில்ல. இப்ப நாம் அதை செய்யலாம். நிச்சயமா நமக்கு இதுல ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்.
நான் வரட்டுமா? இல்லை வேண்டாம் வேண்டாம். சார் வாங்க சார். நீ யாருப்பா? சார் நான் இங்கே தான் சார் வேலை பார்க்குறேன். அப்படியா? ஆமாம் சார். சரி வாங்க சார், உள்ள வாங்க சார். சார் நைட்டு சாப்பிட்றதுக்கு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா சார்? பொறுப்பா இப்போ தானே வந்து இறங்கியிருக்கான். சொல்கிறோம்ப்பா. ஓகே சார். அவரங்க சாருங்க இங்கே வருவாரா? சார் வருவாரா நான் தெரியல சார். சார் நீங்கள் வந்தோடனே ஃபோன் பண்ண சொன்னார் சார். ஃபோன் பண்ணுறீங்களா? இல்லை ஃபோன் நான் பண்ணிக்கிறேன். அவரே கால் பண்ணுவார், இல்லைன்னா நான் பண்ணிக்கிறேன். சரி ஓகே நீங்கள் அந்த லக்கேஜில் மட்டும் எடுத்து. ஓகே சார். எடுத்துகிட்டு வந்துடு. போமா, பின்பக்கம் போமா, சும்மா பார்த்துட்டு வருவோம். சரி சரி. ஏப்பா நீச்சல் குளமெல்லாம் இருக்கு. இதுதான் ஸ்விம்மிங் பூலுங்கிறதா? ஏரியவும் குளத்தையும் வீட்டுக்குள்ளேயே உருவாக்குறாங்க. சரி கரு, அவருக்கு ஃபோன் பண்ணிட்டா வந்துட்டோம்னு சொல்லிடுவோம். என்ன குணசேகரன் வந்தாச்சா? சார் வந்துட்டோம் சார். நீங்கள் இங்கே வரீங்களா? இப்போவா? இப்போ நான் வரலப்பா. நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. காலையில் நாம் திருவான்மியூர் பீச்சில் மீட் பண்ணுவோம். அப்படியா? இப்போ வந்தேன்னா ராவோட ராவா பேசிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பலான்னு பார்த்தோம். நீ சொல்கிறது சரிதான், வந்தால் பேசி முடிக்கலாம். நான் சொன்னால் அதில் ஒரு காரணம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. சரி சார். அப்போ இந்த பார், காலையிலே மீட் பண்ணுவோம். நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. அது நம்ம ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் தான். உனக்கு ஒன்றும் தொந்தரவு இருக்காது, புரியுதா? சரி சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பையன் இருக்கேன், அவன் பார்த்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெஸ்ட் எடுப்பா, காலைல பார்த்துடும். தேவையில்லாமல் இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா தங்கியிருக்கணுமேனு பார்த்தேன். சரி பரவாயில்ல, விடுங்க, காரியம் ஆகணும்ல. சரி சார், சரி சார், வச்சிடுறேன். சரி. என்னவாண்ண? என்னப்பா அவன் சரியான லூசு பயலாக இருக்கேன். என்னாச்சு? இப்போ வந்தேன்னா பேச வேண்டியது பேசிட்டு ஊருக்கு கிளம்பலான்னு பார்த்தேன். நாளைக்கு காலையில் திருவான்மியூர் பீச்சில் வச்சு பேசுவோம்ங்கிறேன். அங்கே வர சொல்கிறேன். திருவான்மியூர் பீச்சில் வச்சு என்னத்தை பேச? நம்ம லவ் பண்ண வந்திருக்கோம். சரி விடுங்கண்ணே, வந்ததும் வந்துட்டோம், இருந்து பார்த்துட்டே போயிடுவோம். ஏன்னா இதை விட்டு நமக்கு டைமும் கிடைக்காது. அப்படியே நீங்களும் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் ஆச்சு இல்லை? சரி, அந்த ஆள் எதுக்குண்ணே இவ்வளோ தூரம் நம்புறீங்க நீங்கள்? ஏய், என்ன இப்படி கேட்ட? திருப்பி திருப்பி அதே கேட்டுட்டு இருக்க. பயங்கரமான ஆள்றாவன், சாதாரண ஆள் கிடையாது. அந்த காலத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ரவுடி அவன். கோயில்பேட்டில் தான் வேலை பார்த்தேன். கோயில்பேட்டி தெரியும்ல? திருநெல்வேலி கோயில்பேட்டி. அங்கே தான் இருந்தேன். அங்கே வேலை பார்க்கும்போது ரவுடி பயல்களை விரட்டி அடிப்பான்டா. டோட்டல் கோயில்பேட்டியே கண்ட்ரோல் வச்சுருந்தானா பார்த்துக்கேன். அதனால் அவன் தொல்லை தாங்க முடியாமல் மதுரைக்கு மாற்றி விட்டாங்க. இங்கே வந்து அடங்கினானா? மதுரை ஆத்துப்பாலத்துக்குள்ள சாராயம் காய்ச்சிறவங்கள விரட்டி அடிப்பேன். அம்புட்டு பயல்களையும் ஒரே நேரத்தில் விரட்டுவேன். நான் பார்த்துருக்கேன். ஆத்துப்பாலத்து மேலே போகிற வண்டியெல்லாம் நிப்பாட்டி வேடிக்கை பார்ப்பாங்க இவன் விரட்டி போகிறத. சும்மா அவங்க அண்ணன் இவனை தேடி வந்திருக்கேன். ஜீவானந்த மாதிரி ஆளுகளை ஒரே அடியில் சோழிய முடிக்கணும்னா இந்த மாதிரி லூசு பயலால் தான் முடியும். ஆமாம் கதிரு, நார்மலாக இருக்கிறவன் யோசிப்பேன், நாளைக்கு என்ன நடக்கும்னு கணக்கு போடுவேன். இவன் கணக்கே போட மாட்டேன், எடுத்து டம்முன்னு அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். புரியுதா? அதனால தான் இவனை குறி வச்சு வந்திருக்கேன். சரியான ஆளப்பாவன். அவனை ஒரு வழி பண்ணி ஆகணும்ல. ஒரு வாரமாக நம்மளை நிம்மதி இல்லாமல் பண்ணி விட்டான்ல அவன். சரியா தூக்கம் இல்லை, பசி இல்லை, நம்மளை புலம்ப விட்டான்ல கதிர. அவன் விடலாமா அவனை? ஏண்ணா நம்ம பட்டுக்கு இவனுக்கு என்னென்ன சம்பந்தம்? இந்த கிழவி போய் சொல்லாமல இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கான் அவனுக்கு. ஒருவேளை வேற வழியில் உறவா இருப்பானோ? எப்பா உறவா இருக்கானோ கருவா இருக்கானோப்பா, அவன் கதையை முடிச்சாகணும்ப்பா, முடிச்சே ஆகணும். இல்லைன்னா ஜீவானந்தம் நம்மளை பைத்தி முடிச்சு அலைய விட்டுருவாங்க கதிரு. மதுரைக்குள்ளே இப்போயே பாதி அலைய விட்டேன். அவன் வாழ்ந்தானா நம்ம வாழ முடியாது கதிரு. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இன்னும் 2 நாளில் துப்பாக்கி சத்தம் கேட்டே ஆகணும். சரி, அந்த பையட்ட சாப்பாடு ஏதாவது சொல்லுவோமா? நேரமாகிட்டே இருக்கு. சரி, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு என்ன 2 இட்லிப்பா. 2 இட்லி போதுமா? போதும்டா, 2 இட்லி போதும்டா. முடிஞ்ச ஒரு தோசை ஒன்று வாங்கிக்க சொல்லு, கல் தோசை மாதிரி. அப்புறம் மாத்திரை சாப்பிட்றதுக்கு சுடுதண்ணி வேணும். சுடுதண்ணி வேணும் சொல்லிடு. சரி, வேற ஏதாவது இந்த ஆயில் ஐட்டங்களை வாங்கிட போறானப்பா? இல்லை நான் சொல்லி ஃப்ரைட் ரைஸு லொட்டு லோசுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துட போகிறேன். ஆமாம், மதுரை மாதிரி கிடையாதா சாப்பாடு விஷயத்தில்? இது மெட்ராஸு, எதாவதே போட்டு கிண்டிகிட்டு இருப்பாங்க. என் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் இங்கே வந்து நிற்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா.
மதுரைக்குள்ளே கம்பீரமாக தெரிஞ்சேன். எவனையோ பார்க்க எங்கேயோ வந்து நின்றுட்டு இருக்கேன். என் நேரம்டா. ஏய் ஜீவானந்தா, வாரேன் ஒரு உன் வேலையை தான் வந்திருக்கேன். நாளைக்கு காலையிலே வந்துடுவேன். ஒரு 4 நாளில் முடிக்கிறேன்டா உன் கதையை. பார்த்துடலாம்டா நீயா நானான்னு.